ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெட்டை வச்சு ஒரு 2 விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஒன்று காரமாக செய்ய போகிறோம், ஒன்று இனிப்பாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு தேங்காவை நான் மிக்சிலேயே லைட்டாக ஒரு ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் திருவி கூட எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம இந்த ப்ரெட்டு தூளில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாதாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பாதாம், நீங்கள் எவ்வளோ அளவுகள் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பாதாமை நான் கட் பண்ணி வச்சதையும் போட்டுட்டு, காய்ச்சி ஆற வச்ச பால் தான், இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு உருண்டையாக நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி உருண்டையாக பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, எண்ணெயை சூடு பண்ணிட்டு, எண்ணெய் நல்லா சூடானதோ சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த உருண்டைகளை போட்டு 2 பக்கமும் பொரித்து எடுத்தோம்னா சூப்பரான ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம காரசாரமாக செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு 4 ப்ரெட் எடுத்து இதே மாதிரி மிக்ஸி ஜாரில் குட்டி குட்டியாக கையிலேயே கட் பண்ணி சேர்த்துட்டு அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நான் ஒரு 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை தோல் எடுத்துட்டு நம்ம கையிலேயே ஒரு பவுலில் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ இது நல்லா மசிச்சிட்டோன்னா, இது பச்சை மிளகா தான், அது பழுத்துடுச்சு. 2 பச்சை மிளகாவை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச ப்ரெட்டு தூளியும் இதுலேயே சேர்த்து நல்லா நம்ம எல்லா மசாலாவும் எல்லா இடமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதுவே கரெக்டாக இருந்தது. அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு அந்த ஈரப்பதம், வெங்காயத்தில் இருக்கிற ஈரம்லாம் அதுவே கரெக்டாக இருந்தது. அதனால் நான் அப்படியே பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நான் ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்கள் இஷ்டம்தான், நீங்கள் உருண்டைகளாகவும் பிடிச்சிக்கலாம், இல்லை வடை மாதிரியும் தட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி நீட்டாக ரோல் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் மைதாவை போட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா தண்ணியாகவே நான் கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த ரோலை அந்த மைதா மாவில் போட்டு நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி முக்கி எடுத்துட்டு ப்ரெட்டு தூளில் ஒரு நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெயை நான் சூடுபடுத்திட்டேன். இப்போது சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த ரோலை போட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் திருப்பி வேக வச்சு எடுத்துக்கணும். சிம்மில் வச்சு தான் பண்ணணும். நீங்கள் ஸ்பீடாக வச்சு பண்ணிங்கன்னா மேலே நல்லா கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே உருளைக்கிழங்கு வேகாத மாதிரி இருக்கும். அதனால் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது கலர் நல்லா சேஞ்ச் ஆகி சூப்பராக வந்துடுச்சு. இப்போ 2வது காரசாரமான ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.